வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசி வீடியோ பண்ணி பழக்கம் கிடையாது. அதனால ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் நேத்து பார்த்த படம் வந்து பராசக்தி. என்னோட முதல் ரிவ்யூ வந்து இந்த படத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு நெனைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். இந்த படம் நேத்து நைட் பார்த்தேன். இப்போ நான் ரிவ்யூ பண்றப்ப நெறைய விஷயம் ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா, என் மனசுல ஆழமா பதிஞ்ச சில விஷயங்கள், சில கருத்துக்கள் அத வச்சு இந்த மூவி ரிவ்யூ என்னோட கருத்து சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல சொல்லணும்னா படத்தோட கதை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஈஸியா பேசுறோம். தமிழ் சுலபமா பேசுறோம். எல்லா இடத்துலயும் தமிழ்ல இருக்கு. பேப்பர்ல பார்த்தா தமிழ், எங்க பார்த்தாலும் தமிழ். ஒரு இடத்துல பார்க்குறோமா தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ் இருக்கும். ஆனா ஒரு காலத்துல தமிழ் இங்க வந்து இருக்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு டைம். இந்தி திணிப்பு அப்படிங்கிறத இங்க இருக்கவங்க எப்படி அதை கையாண்டாங்க, எப்படி அதை போராடி நமக்கான உரிமையை நமக்காக மீட்டு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்றது இந்த படம். ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள நல்லா இப்போ இருக்க காலகட்டத்துல இருக்க மக்களுக்கு ஏத்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து எக்ஸாம்பிள்க்கு நெறைய சீனரீஸ்லாம் வந்து சொல்லி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சீன்ஸ் வரும். ஒரு இன்டர்வியூ சீன்ஸ் வரும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வச்சு, அது ஏன் திணிக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. முக்கியமா கிராமப்புறங்கள்ல வந்து இது ரொம்ப பாதிச்சது. படிக்காதவங்கள எப்படி பாதிச்சது, படிச்சவங்களையும் இது எப்படி பாதிக்குது அப்படின்றத சொல்றாங்க. இந்த கதை அதே மாதிரி ஹிந்திக்காரங்களுக்கோ, ஹிந்திக்காரங்க மீன்ஸ் நார்த் இந்தியன்ஸையோ, இல்ல ஹிந்தி பேசுறவங்களையோ எதிர்க்கிறது கிடையாது. ஒரு மொழிய பேச சொல்லி இங்க கம்பல் பண்ணி திணிக்கிறவங்களை எதிர்த்து தான் இந்த படம் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலிடிக்ஸ் பேசியிருக்கு. ஒரு கட்சியை சார்பாக இருக்கா இந்த படம்? இல்லை, ஒரு கட்சியை சார்பாக இல்லை. ஆனால் அரசியல் பேசியிருக்கு. எந்த விதத்தில் ஒரு மக்களோட உரிமையை வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். ஒரு மக்களோட உரிமை, இது அடிப்படை உரிமை. நம்ம என்ன பேசணும், நம்ம எதை பேசணும், நமக்கு எதெல்லாம் கற்றுக்கணும்னு அது நமக்கான உரிமை. இங்கே நான் இருக்கேன், இங்கே நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா நான் தமிழ் தான் பேசுவேன். இன்னொரு லாங்குவேஜ்னால் அது எனக்கு பிடிக்கணும். இப்போ ஆங்கிலம் நான் உலகம் எங்கே போனாலும் உலகத்தில் இருக்க நிறைய இடங்களுக்கு எனக்கு அது உபயோகமாக இருக்கும். ஹிந்தின்றது இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துக்கும் போனால் உபயோகமாக இருக்கும் தான். போகிறவங்க அதை கற்றுப்பாங்க, போகாதவங்க ஏன் கற்றுக்கணுன்ற மாதிரி தான். சில பேருக்கு கற்றுக்க பிடிக்கும், கற்றுக்குறாங்க. கற்றுக்க பிடிக்காதவங்க அதை கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ தான் சிம்பிளாக. அதை நல்லா சொல்லியிருப்பாங்க, அழகாக சொல்லியிருப்பாங்க. அதை அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது எந்த விஷயத்தையும் என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காத நல்லா எடுத்து காட்டியிருக்காங்க. அடுத்து நடித்த எல்லாரும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப எல்லாருமே வந்து அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க. நம்ம நிஜத்தில் பார்க்குறப்போ இப்படி ஒருத்தவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். நான் இதை அப்படி தான் பார்த்தேன். அவங்க எல்லாருக்கூடையும் நான் பக்கத்தில் அங்கே நின்று இதை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு சில இடத்துல அந்த பிஜிஎம்லாம் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இங்கே நான் இருந்திருக்கேன், இங்கே நான் இவங்க கூட இருந்தால் அந்த உணர்வை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களும் அந்த ஆர்டிஃபிஷியலாக நடிக்காத அது அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அதில் இந்த படம் இந்த கருத்தை நல்ல விதமாக எடுத்து கொடுக்கறதுல வந்து ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா ஓடணும். நிறைய பேர் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் சொன்னால் கூட ஒருத்தர் சில அதாவது உயிரை பணைய வச்சு போராடி இருக்காங்க. உயிர் நம்ம பெருசு கிடையாது, மொழி தான் பெருசு. அந்த மொழிக்காக எவ்வளவோ செய்யலாம். மற்ற மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை நம்ம வந்து சரி செய்யணும்லாம் நினைக்கிறாங்க. நம்ம அப்படி நினச்சிருப்போமா? டவுட். ஆனால் அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான், அவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ சுலபமாக எல்லாத்தையுமே நமக்கு பேச முடியுது. எல்லாம் நல்ல கருத்து பேசுகிறோம், எல்லாமே செய்கிறோம். நம்மளோட தாய்மொழியில் இன்னும் செய்கிறோம். எல்லாருக்குமே அவங்கவுங்க தாய்மொழி தான் ஃபஸ்ட். அதே மாதிரி ஒரு நடிகர்களும் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலாலாம் வந்து நான் எதிர்பார்க்கல. தெலுங்கில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதில் அவங்க ஃபேஸ்லாம் க்ளோஸ்அப்பில் சில சீன்ஸ்லாம் காட்டுறப்போ அவ்வளோ அந்த கண்ணு கூட அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. அவங்களோட நடிப்பை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ரொம்ப ரசித்த ஒரு படம்னா இந்த படத்தை சொல்லுவேன். மியூசிக் கேட்கவே வேண்டாம். பிஜிஎம்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல கூஸ்பம்ஸான அப்புறம் சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் சிலது நல்லா வச்சுருக்காங்க. ஸ்டன்ட்ஸ் எல்லாமே கூட நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இன்னும் நிறையா சொல்லலாம், எனக்கு எதுவும் நிறைய ஞாபகம் இல்லை. ஸோ மொத்தமாக சொல்லணும்னா இந்த படம் ரொம்ப நல்ல படம். இதை எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். இவங்க ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் அப்படின்னு இல்லாத எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோட வரலாறு பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன ரிவ்யூ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நான் இதெல்லாம் மாற்றிக்கணும்னு சொன்னீங்கன்னா இனிமேல் வர வீடியோஸில் வந்து மாற்றிக்கிறேன். இந்த ரிவ்யூ வந்து என்னோடய கருத்து மட்டும்தான். ஒருத்தருக்கான கருத்து வேறுபடும். ஒருத்தருக்கு பார்த்தா பிடிக்கும், ஒருத்தருக்கு எப்படியோ. எனக்கு இந்த படத்தை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்டெல்லாம் நான் இதுதான் பேசிகிட்டே வந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு.
எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் கூடயும் பார்க்குறப்போ நடுவில் நிறைய சீன்ஸ்லாம், நிறைய கிளாப்ஸ்லாம் என்னை சுற்றி இருக்கலாம், நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் அழறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே எப்படி நடிச்சிருக்காங்க அவங்க அப்படின்றதான், அந்த ஆக்ட்ரஸ் எவ்வளோ நல்லா நடிச்சிருந்தா அந்த எமோஷ்னல் சீன்ஸ் அவ்வளோ அழகாக கன்வே ஆகிருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ எல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.